அப்ரார் பத்தி பேசுங்க ப்ரோ. எனக்கு அப்ரார் பத்தி எனக்கு பேசவே இன்ட்ரெஸ்ட் இல்ல தல. ஆக்சுவலா நான் வந்து அவன வந்து நான் பார்த்தது வேற மாரி. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. அப்ரார் வந்து உண்மைய சொல்லப்போனா நான் 6 மணிக்கு கூப்பிட்டாவே விளையாட வந்தவன் அப்ரார்லாம். அவன் வேலைக்கு போயிட்டுலாம் வந்திருக்கான். எல்லாமே பண்ணியிருக்கான். எனக்கு மட்டும்தான் நான் எப்படி வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து ஐ குவிட் பாட் ஸ்குவாட்னு எப்படி ப்ரெஷர் பண்ணி பண்ணாங்களோ அந்த மாதிரி அப்ராரை வந்து அப்ரார் காதில் ஓதி ஏதாவது பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஆனால் அப்ரார் என்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் கூட பேசுனதே இல்லை. அவன் ஆக்சுவலாக பேசுனது வந்து எனக்கு இவனுங்கெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும். இவனுங்கெல்லாம் எப்போவுமே பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்ரார் வந்து அப்படி பேசுவான். இன்னமுமே நான் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கேன் அப்ரார் கூட. என்னடா நீங்கள் என்னடா பிரச்சனை, என்னடா அவன் ஆக்சுவலாக நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், நல்லா ஃபன் பண்ணுவான், என் கூட ஃபன் பண்ணுவான், நல்லாவும் விளாடுவான். எனக்கு தெரியல அவனை ஒரு வேளை அவன்கிட்ட பேசி ஏதாவது மாற்றிருப்பாங்களா. ஏன்னா எப்படி நான் டாமை வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறனோ, கோஸ்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் அப்புறம் அந்த அந்த டைமில். ஆனால் அது யாராவது பேசுவாங்க அப்புறம் யாராவது பேசி மாற்றுவாங்க, நம்ம மேலே ஒரு வன்மத்தை திணிப்பாங்க, அது இருக்கும். எனக்கு தெரியல. அதனால எனக்கு அது என்னோட ஓல்ட் ஸ்குவாட் பற்றி பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நடக்கும் ப்ரோ, நடக்கும். வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பேசு அந்த மாதிரி பேசுன்னு இருப்பாங்க. இல்லை அவனாக தான் பேசினானான்னு எனக்கு தெரியல. அது நான் அப்புறம் பற்றி எப்பவுமே நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. அவன் விட்டுடும். நான் அதுவுமே கடந்து தான் போகிறேன். அவன் பேசுனதுக்கு அவனே வந்து சொல்லிட்டான். நான் பேசுனது கரெக்டாக அந்த டைமில் பேசுனது தப்பு, நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு அது அவன் மேலே இது பெருசாக அது கோவம் இல்லை. ஏன்னா அவன் அப்பயே அது பேசிட்டான். நான் பேசுறது கரெக்டு தான், ஆனால் அந்த டைமில் நான் பேசியிருக்கக்கூடாது, நான் அந்த டைம் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னான். அது போதும். அதோட நிப்பாட்டிக்கிறது பெட்டர். எனக்கு தெரியல அது என்னாச்சுன்னு தெரியல. தரத்தான் 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 மண்டே கழுவிப்பாங்க ப்ரோ. அதுதான் அப்போ தெரியல தெரியல. அதுதான் சொல்கிறேன் ப்ரோ, எல்லா சைடுமே வந்து ஒரு அந்த டைமில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு நிறையா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் நான் வந்து எனக்கு ஆச்சரியம் தானே ஒழிய கோவலம் கிடையாது. ஆடா அப்ரார் இப்படி ஆடா பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான். டேய் என்னடா நீ அப்படி ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கூட அந்த சமயத்தில் நீ சும்மா நச்சுக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு கூட நீ நான் வந்த பிறகு என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம். அதுதான் வந்து எனக்கு எனக்கு அப்பவுமே வருத்தம். என்கிட்ட அவன் ஜாலியாக பேசுவான் அப்ரார்லாம். என்கிட்ட சொல்லியிருந்தாவே நான் வந்து பேசியிருப்பேன். அப்படியாடா சரிடா அவன் சொன்னது கூட நான் ஒத்து போயிருப்பேன் நான். ஆனால் அவன் அதை சொல்லலை. நான் இல்லாதப்போ பேசுனது தான் கோவம் இல்லை ப்ரோ. எவ்வளோ அவன் மட்டும் இல்லை, நம்ம இதுலேயே நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு அது எல்லாமே தெரியும். நான் நம்ம பாட் ஸ்குவாட்லேயே சொல்கிறேன். இப்போ புளுத்தி என்னோட பசங்கன்னு சொல்லி பெருமையாக பேசியிருந்தேனே, அந்த புளுத்திங்களே பேசியிருக்கானுங்க. அவங்கள பற்றி பேசினா நீங்களே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, செருப்படி ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நான் எப்படி நான் என்னோட பாட் ஸ்குவாடில் இருக்கவங்க என்னோட பசங்களை நான் கடந்து போனனோ அந்த மாதிரி நான் அவங்களையும் கடந்து போயிட்டேன். ஆனால் அவங்களும் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டானுங்க, பேசுறதில்ல. ஆனால் இவனுங்க தான் வந்து நம்மளை நேற்று முந்தா நேற்று எந்நேரமும் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்குது. அதுதான் வந்து பிரச்சனையாச்சு எனக்கு. அதுதான் வந்து எனக்கு வெளியே தொட்டுச்சு.